பிரியமானவர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி. பல நாட்களுக்கு பிறகுதான் நான் வீடியோ போடுகிறேன். ஏனென்றால் 2017 காலகட்டங்களில் ஒரு கொரோனா வரைக்கும், ஒரு 18-19 வரைக்கும் அந்த மணிகண்டன் என்ற ஒருவனை இதே போல் யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டு வறுத்தெடுத்து அவன் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த காலகட்டங்களில் என்னை பற்றி ஜனங்க கேள்விப்பட்டாங்க. ஏன்னா அவன் கேட்குற கேள்விக்கு பதில் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ சபைகள் மாதிரி இருக்கும் பொழுது தான் நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்தேன் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் தொடர்ந்து நாட்கள் என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி பேசுகிறவர்கள் எல்லாம் என்ஏ பாஸ்கரனும், அப்புறம் கொஞ்ச நாள் மரியதாசன்னு, அப்புறம் அப்படி யார் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்து இப்போ அவங்களாம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ புதுசாக ஒருவர் வந்திருக்கிறார், கலவை வெங்கட்டுன்னு. அவர் சொல்கிறார், இயேசு ஒரு பொய்யன், இயேசு ஒன்று பறக்கவில்லை அப்படின்னு. கொஞ்ச நாள் முன்னாடி என்மேல் அன்பு இருக்கின்ற ஒரு சகோதரர் போட்டு கொடுத்தார், ஐயா இப்படின்னு வந்திருக்கு ஒன்று பாருங்க அப்படின்னு. நான் பார்த்தேன். அப்போ நான் பெங்களூரில் இல்லை, வெளியில் இருந்தேன். சரிங்க, நான் போன பிறகு போடுறேன்னு சொன்னேன். அப்புறம் போட முடியல. ஏன்னா இந்த நியூ இயரும் கிறிஸ்மஸ்லாம் நெருங்கும் பொழுது பல பிஸியாக இருப்போம்ல நம்ம, அதுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் நான் போட முடியலை. இன்னொன்று அப்படியும் நான் ஏன் போட முடியும், எனக்கு அந்த சிந்தனை வரலை அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன், வர என்ன ஆயிடுச்சு, 1000ங்களும் 2000ங்களும் 3000ங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வியூவர்ஸ் எல்லாம் போய் 50, 60, 100, 150ன்னு ஆயிடுச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு வெறும் இந்த கிறிஸ்துவ திட்டினா தான் பார்ப்பாங்களே தவிர மற்ற எதுவுமே சொல்லுகிறது, உலகத்தில் நடக்கின்ற விஷயங்கள், இஸ்ரேல் விஷயங்கள் இதெல்லாம் போடும்பொழுது யாரும் அதை பற்றி பார்க்குறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு வீடியோ போடும்பொழுது எத்தனை மணி நேரம் அதுக்கு பின்னாடி செலவிட வேண்டும் என்பது போடுறவங்களுக்கு தெரியும். அந்த வீடியோலாம் பார்க்கணும், அதுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன்கள் நம்ம திரட்டுறோம். பாலிட்டிக்ஸாக இருக்கிற விஷயங்கள், பொலிட்டிக்ஸ் விஷயங்கள் திரட்டுறோம், அதில் இருந்து டவுன்லோடு பண்ணுறோம், அது இதுக்குள்ளே சேர்க்குறோம். அப்புறம் அமெரிக்காவில் இப்படி நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறதுக்குள்ளே 2-3 நாள் பின்னாடி வேலை செய்து அதுக்கு பிறகு தான் ஒரு 30 நிமிஷம் 20 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் வீடியோவில் நம்ம வெளியில் வருகிறது. அது பார்க்குறதே 10 பேர் 20 பேர் 30 பேர் ஒரு 200 பேர் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்க்குறது இல்லை. அதனால் நான் வந்து விட்டேன், தேவையில்லை இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போகலான்னு கிறிஸ்டியன் வாரியர் என்ற வாட்ஸ்அப் குரூப்பு என்னுடைய ஒரு நண்பர் திருநெல்வேலியில் ஆரம்பித்தார். இதில் நீங்கள் டெய்லி பேசுங்க ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டெய்லி இப்போ அதில் பேசிட்டு வரேன். அது ஒரு 200-300 பேருக்குள்ளே பல குரூப்புக்குள்ளே ஷேர் ஆகிட்டு போகிறேன்னா அது போதும். நான் இன்னும் நினச்சிட்டு தான் நான் அது போடாமலே இருந்தேன். அந்த பிரதர் அனுப்பி கொடுத்த இந்த கலவை வெங்கட்டினுடைய முதல் பாகத்தையே. அதுக்கு பிறகு இன்னொரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு நண்பரை நாங்கள் பார்க்கல, 2 பேரும் நான் பார்க்கல, ஆனால் தொலைபேசியில் பேசி நண்பராக இருக்கிறதுனால, பாஸ்டர் இதுக்கு ஒரு பதில் போடுங்களேன், யாரும் அதுக்கு பதில் போடலை, ஒரு பதில் ஒன்று போடுங்கன்னு சொல்லிவிட்டு 5ஆம் பாகத்தை எனக்கு போட்டு கொடுத்தார். 5ஆம் பாகத்தை பார்க்கும் பொழுதும் இந்த மாதிரி இருக்குது. சரி, இதுக்கு நம்ம ஒரு பதில் போடுவோம் என்று தான் நான் போடுகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் வியூவர்ஷிப்பு கூட்டிக்கிட்டு மானிட்டைசிங் எல்லாம் என்னுடைய விஷயம் கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர்கிட்ட போகணுன்ற ஒரு நோக்கம். நம்மளால் சொல்ல முடியலையா, சொல்கிறவங்க சொல்கிறத 10 பேர்கிட்ட நாம் பரப்புவோம். தெரிஞ்சவர்களாம் சப்ஸ்கிரைப் சொல்லியாச்சுன்னா நிறைய பேர் இது பார்ப்பாங்க, அப்படி இது பரவும். எப்படி அவங்க ஒரு வீடியோ போட்டால் 1 ஹவரில் 10,000 பேர் பார்க்குறாங்க ஹிந்துஸுங்க, ஆனால் நம்ம ஒரு வீடியோ போட்டால் பார்க்குறதே இல்லை. அதுதான் அந்த விஷயம். ஏன்னா ஜனங்களுக்கு வேண்டியதெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள், தலையில் கை வச்ச உடனே இதா நடக்குது அதோ நடக்குதுன்னு. இந்த கொரோனா வரும்போது அவன் மூடி மறைச்சிட்டு உட்காந்துட்டான். அற்புதம் செய்கிற ஒருத்தரும் கிடையாது. மோகன் சிவரில், பால் தினகரில் யாரும் கிடையாது, எல்லாம் மூடி மறைஞ்சாச்சு. ஏன் ஆண்டவருக்கு கொரோனா ஹீல் பண்ண முடியாதா? அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் விஹெச் பேர் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கிறான். பேசுகின்ற இந்த கலவை வெங்கட்டே பேசுகிறார். வழி கொடுத்தது யார்? நம்ம தான். நம்ம அடிக்கிறதுக்கு பெரம்பு கையில் கொடுத்து அடின்னு சொல்கிற மாதிரி ஆச்சு விஷயம், புரியுதுங்களா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மற்றவங்களை திட்டுறது இதெல்லாம் கிடையாது. ஜனங்களுடைய அந்த பார்க்கின்ற சிந்தனை, நீ எதை பார்க்க விரும்புகிறாய், அதுதான் விஷயம். சரி போகட்டும்.
என்னுடைய ஆதங்கத்தில் நான் அதனால தான் வீடியோ போடாத விட்டேன். நான் தேவையில் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதில்ல, நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு நம்ம முயற்சி எடுத்துட்டு பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை ஜனங்கிட்ட நம்ம எதுக்கு இந்த வீடியோ பம்ப் பண்ணணுன்னு தான் விட்டேன். பட்டு என் மனசாட்சிக்கு அது இந்த 5வது பார்ட்டு பார்த்த உடனே இதுக்கு ஒரு பதில் போடணும். ஆனால் அந்த 5வது பாட்டு ஒவ்வொரு பாட்டு 50 நிமிஷம் 55 நிமிஷம் இருக்குது. 55 நிமிஷம் அவர் சொல்கிறதுக்கு ஒன்றுக்கும் பதில் சொல்லிட்டு வந்தால் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆகும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதில் அவர் 4-5 விஷயம் பேசுகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 4 வாரத்தில் ஒரு பார்ட்டு முடிக்கிறது போல தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு பார்க்குறவங்க முழுமையாக பாருங்கள். என்னுடைய வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக தான் இருக்கும். சிலவங்க 5 நிமிஷத்தில் முடிங்க பிரதர்னு. 5 நிமிஷத்துலலாம் முடிக்க முடியாதுங்க. ஒரு விஷயத்தை சொல்லி தலையில் புரிய வைக்கணுன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவங்க பேசுகிற 55 நிமிஷமும் பார்க்குறாங்களே, அப்போ அதுக்கு எதிர்த்து பேசுகிறவங்களது ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷமோ இன்றைக்கி தான் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நான் இந்த இன்ட்ரடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன். அதுக்கு பிறகு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? கிறிஸ்துவானவர் ஒரு முட்டாள், ஞானம் இல்லாதவர். அவர் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறார். நான் அதெல்லாம் இன்னும் பார்க்கல. இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஸ்ரீ டிவின்னு ஒருத்தன் வந்தான், அவனுக்கும் தக்க பதிலடி கொடுத்து நிப்பாட்டியாச்சு. இப்போ இவர் இப்படி முளைச்சிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதங்கம், வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவ மிஷினரி மேலே அவங்களுக்குன்ற வெறி. ஏன்னா நார்த் இந்தியாவில் பயங்கரமான இது செயல் நடக்குது, எழுப்புதல் நடக்குது. ஸ்கூலும் பள்ளிக்கூடங்களும் கெட்டிக்கிட்டு இந்த தலிதுகளும் காட்டுவாசிகளும் ஆதி திராவிடர்களைப் போல இருக்கிறவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. இவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. இவங்களால தாங்க முடியல. இந்த மிஷினரிங்க தான் இந்த ஸ்கூல் பள்ளிக்கூடம் கட்டுறாங்க. கண்டிப்பாங்க இவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வர்றதை பற்றி இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. படிப்பறிவு கொடுக்குறோம் பாருங்க, அது இவங்களுக்கு பிடிக்காது. நீ படிக்கக்கூடாது, நீ பாருங்க. இவங்களுக்கு ஹிந்து மேலே இதெல்லாம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பில்டிங் பக்கத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 800-900 வருஷமான கோயில் இடிச்சிட்டாங்க அவங்க. ஏன்னா பார்க்கிஙग இடம் இல்லைன்னு சொல்லிட்டு. सोचो दिल्ली के अंदर एक 1400 साल पुरानी मंदिर को तोड़ दिया जाता है, और किसने तोड़ा? आरएसएस वालों ने, सिर्फ अपने ऑफिस की पार्किंग बनाने के लिए। हाँ, ये वही आरएसएस है जो हर रोज कहती है कि हिंदू खतरे में है, मंदिर खतरे में है, और खुद पर आई तो इन्होंने ना मंदिर देखा ना भगवान देखा, सीधा बुलडोजर चला दिया। और सबसे शॉकिंग बात, ये कांड हुआ दिल्ली के अंदर. அப்போ அவங்க கோயில் இடிக்கலாம், அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அப்போ அவங்களுக்கு அந்த பக்தியெல்லாம் கிடையாது. நாங்களும் ஆளணும், பார்ப்பனா ஆளணும், நம்ம அவனுக்கு அடிமையாக இருக்கணும், மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாது. இந்த கொள்கை மனுஷ நீதி கொள்கை கொண்டு வரணும். அதுக்கு மிஷினரிகளும் கிறிஸ்துவர்களும் பள்ளிக்கூடங்கள் கட்டி இவங்களுக்கு கல்வி கொடுக்கறது அவங்களுக்கு பிடிக்கல. அதுதான் நோக்கமே, வேறு ஒன்றும் கிடையாது. இவனுக்கு அவ்வளோ ஹிந்து பயபக்தியெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், முருகனுக்கு நாங்கள் செய்யணும்னு போயிட்டு கடைசியில் என்ன செய்கிறான்? அவன் கலவரம் உண்டாக்க பார்க்குறான். ஸ்டாலின் ஐயா முதுகில் 2 போட்டு போலீஸ் அடிச்ச உடனே பேசாமல் ஆயிட்டான். இதுதான் இவங்களுடைய இந்து பக்தி. பிராமணனுக்கு முருகனுடைய ஒரு பெயர் வைக்கிறாங்களா அவங்க? முருகனுடைய பெயர் யோசிச்சு பாருங்க. முருகன்ற பேர் ஒரு பிராமணனுக்கு இருக்கா? யாராவது ஒரு பிராமணன் அழக குத்துறானா? எங்கேயாவது முதுகிலையோ நாக்கிலையோ கன்னத்திலையோ ஒரு பிராமணனாவது முருகனுக்கு பால் காவடி எடுக்கிறானா? எடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த கீழ் ஜாதிங்க செய்கிற வேலை. அவன் பூஜைக்கு மட்டும் வருவான். இது போத அந்த ஆதங்கத்தில் தான் இந்த கலவை வெங்கட் பேசுகிறார். இன்று மீண்டும் நம்முடன் இணைகிறார் கலவை வெங்கட். பார்ட் 5, 5ஆம் பாகம். இன்று நாம் பேசப்போவது தி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்படாத விஷயங்கள். வாருங்கள் சந்திப்போம். நமஸ்காரம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம், வணக்கம். சௌக்கியமா இருக்கேன் ஸ்ரீ. நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? வேணாம், நீங்க பேசுற மாதிரியே பேசுங்க சார். இதுல வந்து வேணும்னே மக்களை தூண்டி விடுறதுக்காக பேசுறேன். ஏன்னா நான் நேச்சுரலா பேசுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது அக்ரஹாரத்து பாஷை வருதுன்னு சொல்றான். ஓகே, அப்ப வேணுதே இந்த மாதிரி நான் பேச உடனே சரி திரும்பிட்டான்னு நினைப்பான், திரும்ப அக்ரஹாரத்துக்கு போயிடுவேன். ஏன்னா ஸ்ரீ ஐயர் ஒருத்தர் இருக்கிறார். அது அப்படியே நான் வந்து இப்போ அக்ரஹாரம் பேச்சை போல தான் பேசுவேன். இல்லைன்னா இவங்க பதிலடி கொடுப்பாங்க. இவன் பெரிய கொம்பன், இவன் பேசுன அப்படியே கிறிஸ்டியானிட்டி அப்படியே உடஞ்சிரும் இல்லையா? அப்போ நான் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சமாக இந்த வெங்கட்டு கலவை பேரில் கலவை இருக்குது. அப்போனா அது சரியான குடும்பத்தில் பிறந்திருக்கான்னு தெரியாது, கலவை தான், அது கூட்டு கலவையாக தான் இருக்கும். சரி, வெங்கட்டுன்னு சொல்கிறார். வெங்கட்டுனா யார்? வெங்கடேஸ்வரன், வெண்கெட்ட ஈஸ்வரன். என்ன வெண்மை கட்டையாச்சு? என்ன வெண்மை கெட்டு போனது எது என்றால், இவனுக்கு கீழே ஒரு பொண்டாட்டி மேலே ஒரு பொண்டாட்டி இந்த வெங்கடேஸ்வரனுக்கு. அப்போது
கீழ் பொண்டாட்டி தான் முதல் பொண்டாட்டி. அந்த பொண்டாட்டியோட பிரச்சனை தாங்க முடியாமல் மேலே போய் சமாதானமாக இருக்கலான்னு மேலே போனான். அங்கே போய் இன்னொரு பொண்டாட்டியை கட்டினான். அவளுடைய பிரச்சனை தாங்க முடியாமல், 2 பொண்டாட்டிகளோட பிரச்சனை தாங்க முடியாமல் சுயமாக வாழ்க்கையை வெறுத்து கல்லானவன். வெண்மையான வாழ்க்கை கெட்டு போனவன் ஈஸ்வரன். அதான் வெண் கெட்ட ஈஸ்வரன். அதனால தான் அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் மொட்டை. நம்ம யாருக்கிட்டையாவது நம்பிக்கை இல்லாத இடத்துல காசு கொடுத்தோன்னா சொல்லுவாங்க, ஏய் பத்திரம் மொட்டை அடிச்சிடும் ஒன்று, அவ்வளோதான் மொட்டை தான். அங்கே போனால் மொட்டை. இன்னொரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், காசு கொடுத்தே அவனுக்கு, அப்போனா அவனுக்கு 3 நாமம், அவன் நாமம் போட்டான்டா, அவ்வளோதான். ஏன்னா ஏமாற்றிட்டான்னு அர்த்தம். அதுவும் அங்கே போனால் கிடைக்கும், 3 நாமம் கிடைக்கும். அந்த அங்கே போய் செயல்படுகின்ற செயல்லே இருக்குது இது ஒரு முட்டாள்தனம்னு, ஒரு ஏமாற்றுன்னு. அது மட்டும் இல்லை, இந்த வெங்கடேஷன் வந்து ஒரு பக்கா ஃப்ராடு. எப்படின்னா, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும், அதுவும் இந்த வட சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், திருப்பதி கொடைன்னு ஒன்று இருக்குது. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் இந்த பங்குனியோ ஆடி ஏதோ வரும், அப்போ தான் திருப்பதி கொடை ஸ்டார்ட் ஆகும். அப்போது இந்த சவுகார்பேட்டைன்ற மார்வாடிங்கள இடம், அங்கேருந்து இது ஆரம்பிக்கும். இந்த கொடை ஆரம்பித்து அப்படியே போகும், எங்கே திருப்பதிக்கு போகும். அது ஆவடி வரைக்கும், ஆவடி இல்லைன்னா அது முன்னாடி இருக்கிற பட்டாபிராம் வரைக்கும் நடந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் ட்ரெயினில் போவோம் இந்த கொடை. இப்போ ஒரு வேளை காரில் போகலாம் போல இருக்குது. இப்போ நடத்துகிறாங்கன்னு தெரியல எனக்கு. நாங்கள்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி 5 வருஷம் நடந்ததாக எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இதில் சவுகார்பேட்டைக்கு பக்கத்தில் எலிஃபென்ட் கேட்ரு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி அந்த இடத்துக்கு பேர் சூளை. அங்கே நடராஜ் தியேட்டர்னு ஒரு சினிமா தியேட்டர் இருக்குது. அந்த சூளையிலேருந்து அஷ்டபஜம் கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட்டு ஸ்டார்ட் ஆகும், அஷ்டபஜம் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து இந்த கொடையை அவன் பிடிச்சிட்டு இருக்கிறானோ அவன் வந்து ஓடுவானா ஓடுற பொசிஷன் ஓட முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்கும் ஜனங்க. சும்மா ஒரு ஜோக்கிங் பொசிஷனில் நிற்பான் அந்த கொடையை பிடிச்சவன். என்னடா இதுன்னு கேட்டால், இதுக்கு ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறீங்கன்னா, இவர் இந்த பொண்டாட்டிங்களோட சண்டை போட்டு, மூத்த பொண்டாட்டியோட சண்டை போட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டார். அப்படியே நடந்து இன்றைக்கி சவுகார்பேட்டை இந்த நடராஜ தியேட்டர் இருக்கிறதுக்கு வந்துட்டார். திரும்பி போகிறாரு, பசி எடுக்குது. அப்போ அங்கே நடராஜ தியேட்டருக்கு டயகனலாக ரைட் சைடு ஆப்போசிட் சைடில் ஒரு பட்டாணி கடை இருந்தது. இப்போ நான் பார்த்துக்கிறேன் அந்த கடையை, ஒரு 5-10 வருஷம் முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ அது இருக்கலன்னு தெரியல. அன்னைக்கு அந்த கடை இருக்கான். அப்போ பாருங்கள், கேள்வியெல்லாம் இந்து கதையில் கேள்வி கேட்கக்கூடாது. அந்த பட்டாணி கடையில் ஒரு தம்படி கொடுத்து பட்டாணி வாங்கி தின்றாரு. காசை கேட்டால், அடுத்த முறை தரேன் சார், வரும்போது பசி எடுக்குதுன்னு போயிட்டாரு. யார்? இந்த திருப்பதி வெங்கடேசன். அப்படியே போய் 2வது பொண்டாட்டியை திருப்பதிக்கு போய் சேர்ந்துட்டாரு. 2வது பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வெறுத்து கல்லாயிட்டாரா. திருப்பி வந்து காசு கொடுக்க முடியல, அவ்வளவுதான். இப்போ இந்த கொடையில் திருப்பதி இருக்கிறார், புரியுதுங்களா? ஒரு சின்ன ஒரு கல் மூர்த்தியை, கருப்பு மூர்த்தியை வச்சுட்டு தான் இது ஓடுற பொசிஷனில் இருக்கும். அப்போது இந்த ஆனக்கவனி பிரிட்ஜு இறங்கி நடராஜ தியேட்டரான்றது அந்த அஷ்டமி ரோட்டுக்கு திரும்பும்போது ரன்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த கடைக்காரன் பார்த்தா காசு கொடுக்கலையே, கூட ஒரு 1000 ரூபா இல்லை 1 கோடி 1 லட்சம் தான் கூட. இப்போ பணக்காரன் ஆகிட்டல, நீ கடத்தை முடிச்சிரு, ஏன் ஓடுற? இதுதான் இந்த வெங்கட்ட ஈஸ்வரன், புரியுதுங்களா? ஆனால் அதில் என்னுடைய ஒரு தெரிஞ்ச ஒரு அண்ணனுக்கு ஒரு சகாயம் உண்டாயிடுச்சு இல்லை, அதையும் சொல்கிறேன் நான். இது வரும்போது கோவிந்தோ 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 கோவிந்தோன்னு இந்த பிச்சை எடுப்பாங்க. அதாவது இந்த தவளையில் மஞ்சள் துணி கட்டி சென்டரில் கட் பண்ணிவிட்டு கோவிந்தா 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 கோவிந்தான்னு பிச்சை எடுப்பாங்க. நல்லா சில்லற விழும். அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அம்மா உடம்பு சரியில்லைன்னு டெலகிராம் வந்துடுச்சு அப்போது. ஆனால் அப்போ மொபைல் ஃபோனெல்லாம் கிடையாது, டெலகிராம் தான் வரும். ஐயோ கேரளாவுக்கு அர்ஜென்ட்டாக போகணுமே. அப்போ 21 ரூபா 50 பைசா டிக்கெட்டு, சென்ட்ரல் டு திருச்சூர். அப்போ கையில் காசு இல்லை. அன்னைக்கு பார்த்து திருப்பதி கொடை. எங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னார், அண்ணி ஒன்று பண்ணுங்களேன், அந்த ஒரு தவளை கொடுங்களேன். எதுக்கு? கொடுங்க. பிடிச்சி வச்ச தண்ணியை கீழே கொட்டிட்டு ஒரு வெள்ளை துணி மஞ்சள் தண்ணியில் கலக்கி அதில் முக்கி புழிஞ்சு அதுக்கு மேலே கட்டி கோடு போட்டு, இவரும் தலையில் ஒரு மஞ்சள் துணி போட்டு ஒயிட் வெயிட்டு கட்டிட்டு இவரும் போயிட்டார். கோவிந்தோ 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 கோவிந்தோன்னு போய் பார்த்தா ட்ரெயின் வந்து 7:30 கொச்சின் எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கு. அப்போது 7:30க்கு அந்த ட்ரெயின் சென்னையில் புறப்படும். 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டார் இவர். பார்த்தா தூக்க முடியல. தவளை ஃபுல்லாக சேஞ்சு அது அப்படியே கொட்டினார் கீழே. கொட்டிட்டு நாங்கள்லாம் உட்காந்து, என்ன அந்த காலத்தில் 500 சில்லற ரூபா இருக்குது அதில்.
வெறும் காயின்ஸ் 1-2 நோட்டு தான் இருந்தது. எல்லாம் 50 பைசா, 1 ரூபா காயின், 50 பைசா காயின், 4 காயின், இப்படியே காயின், இங்கே 10 பைசா எல்லாம் இருக்குது. கவுண்ட் பண்ணி பார்த்தா 500 சில்லற ரூபா இருந்தது பாருங்கள். அப்போ பிச்சை எடுத்தாலும் அதில் உபயோகம் இருக்குது இல்லையா? கடவுள் பேரில் எல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க தான். இவங்க சொல்கிறாங்க பால் தினேரம் பிச்சை எடுக்கிறாங்க, மோசம் இவங்க பெரிய யோகியெல்லாம் கிடையாது. இவங்களும் நல்லா கோவிந்தா 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 கோவிந்தான்னு பிச்சை எடுப்பாங்க. அது வேறு விஷயம். சரி, இப்போது இதுதான் இந்த வெண்கெட்ட ஈஸ்வரன். எந்த வெண்மை? நல்ல வெண்மையான வாழ்க்கையை கெட்டு போன ஈஸ்வரன். அதனால தான் கருப்பு கல்லில் இருக்கும். வெண்மையான கல்லில் செதுக்க மாட்டாங்க வெங்கடேசனை, கருப்பாக தான் செதுக்குவாங்க. ஏன்னா வாழ்க்கை கெட்டு போச்சு. லெஃப்டில் ரைட்டில் ஒரு மனைவிங்க. அதுதான் இவங்களுடைய கடவுள்களில் 2-3 மனைவிங்க தான். அது ஜாலியாக சுற்றுவாங்க. அது இந்த ஐயருங்களுக்கு இது கொடுத்துருக்கிறது தான். நல்ல சோமபானம் குடிச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ராமாயண கதைகளை பார்த்தா அது இருக்கும். சோமபானம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க நல்லா. சரி, அது இருக்கட்டும். ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் வீடியோ பாருங்கள், நான் பாட்டாக போடுறேன். இல்லை, இப்போ நம்ம சொல்றதுல ஒண்ணுமே புதுசு இல்லை. இது எல்லாமே எழுதி கிராஸ் செக் பண்ண விஷயங்கள். இதையெல்லாம் மறைத்து கர்த்தர் உங்களை மன்னிப்பா ஒரு இது வச்சு ஒரு பெரிய மாயாஜாலத்தை பரப்பி வச்சிருக்காங்க. அதை உடைக்கதான் நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம போறது 5வது பாகம். 5வது பாகத்துல கிறிஸ்தவ மத போதனைகளை, ஒரு சில போதனைகளை எடுத்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 2000 வருஷம் முன்னாடி இஸ்ரேல் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடு கிடையாது. புத்திசாலித்தனத்திலும் சரி, அறிவியல் ஆராய்ச்சி எல்லாவற்றிலும் மிகவும் பின்தங்கிய ஒரு பிரதேசமாக இருந்தது. அங்கு படித்த மக்கள் மிகவும் குறைவு. அவர்களுக்கு நடுவில் தோன்றியவர் தான் இயேசு. இப்போ அவர் சொல்ற பாயிண்ட்டுக்கு வர முதல்ல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 2000 வருஷம் முன்னாடி யூதர்கள் படிப்பறிவு இல்லாத ஒரு நாடோடி கூட்டம் போல வாழ்ந்தாங்க. அதனால் இந்த இயேசுக்கெல்லாம் ரொம்ப படிப்பறிவெல்லாம் இல்லை. கரெக்டு தான்ப்பா. இயேசு எந்த காலேஜிலும் படிக்கல, அவசியமும் இல்லை. எந்த டாக்டரேட்டும் படிக்கல, அதுவும் அவசியம் இல்லை. புரியுதா? எந்த ஸ்கூலுக்கும் போல, அதுவும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். எல்லா பாஷையும் அவர் தான் உண்டாக்குனார், பிரித்தார். முதல்ல இருந்த பாஷை பிரித்து பல பாஷைகள் கொண்டு வந்ததும் அவர் தான். அதனால் அவருக்கு படிப்புக்கு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தஞ்சாவூரில் பெரிய கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கலாம். அது இவங்க கட்டுறாங்க. எப்போ? 10ஆம் நூற்றாண்டில் கட்டுறாரு, ராஜராஜ சோழன் கட்டுறாரு. இந்த பெரிய கோயிலினுடைய கோர்ட்யார்டிலிருந்து, புரியுதுங்களா, அது நடக்கிற வழி அந்த சுற்றி நீங்கள் எல்லாம் நான் கிறிஸ்துவரெல்லாம் போனோங்க, போய் பார்க்கணுங்க அந்த கோயில். ஏன்னா யாரெல்லாம் ஜெருசலேமுக்கு போய் சாலமோனுடைய கட்டின தேவாலயம் பார்க்க இப்போ முடியாது இல்லையாப்பா அது. அதனோட அது ரெஃபரன்ஸும் மெஷர்மெண்ட் எங்கே இருக்குது? 1 ராஜாக்கள் புத்தகத்தை படிச்சிங்கன்னா அதில் இருக்குது. அப்போ அதில் சாலமோன் கட்டின உலகத்திலேயே முதல் எந்த மூர்த்தியும் இல்லாமல் ஜீவிக்கின்ற தேவன் அரூபியா இருக்கிறபடியால் சுரூபம் இல்லை என்று சொல்லி அந்த தேவாதி தேவனுக்கு முதல்ல கட்டின கோயிலே சாலமன் கட்டின கோயில் தான். அந்த கோயிலினுடைய ஜெராக்ஸ் பிரிண்ட் தாங்க தஞ்சாவூர்ல இருக்கின்ற 10ஆம் நூற்றாண்டில் கட்டின இந்த பெரிய கோயில், பிரகதீஸ்வரன் கோயில் என்றது. அது பார்க்க வேண்டியது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, அந்த ஜெயினுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு கோபுரம் போல மேலே கொண்டு போயிருப்பாங்க. எல்லா கோயிலும் போல இருக்காது தஞ்சாவூர் கோயில். ஜெயின் கோயிலை போல 4 பக்கத்தில் கொண்டு போய் மேலே ஒரு டூம் வச்சுருப்பாங்க. அதோட நிழலாம் கீழே விடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போய் பார்த்துருக்குறேன், ஃபோட்டோவும் எடுத்துக்கிறேன், நீங்கள் போய் பார்க்க வேண்டியதான். ஆனால் அந்த டூம் அடித்தாச்சுன்னா மிச்சம் இருக்க அந்த இடம் இருக்குல்ல, மிச்சம் இருக்கிற ஷேப்பு, உள்ள இருக்கிற பில்லருங்களோட எண்ணிக்கை, அதனுடைய வண்ணம், ஹைட்டு எல்லாம் சாலமோன் கட்டின தேவாலயத்துக்கு ஈக்குவல் ஜெராக்ஸ் பிரிண்டாக இருக்குங்க. அது மெஷர்மெண்ட் எங்கே எடுத்து காப்பி அடித்தாங்க? 1 ராஜாக்கள் புத்தகத்திலேருந்து காப்பி அடித்தாங்க. அந்த அளவுக்கு ஆர்கிடெக்சரல் மிராக்கலாக இருந்தது அந்த கோயில். அது பார்க்கறதுக்கு உலகத்திலிருந்து, ஈவன் எத்தியோப்பியிலேருந்து கியூன் ஷேபா வந்ததாகலாம் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். ஆனால் இந்த முட்டாள உட்காந்துட்டு சொல்கிறாரு, இஸ்ரவேலிகளெல்லாம் அந்த காலத்தில் என்ன இல்லை, படிப்பறிவெல்லாம் இல்லாதவங்க. இவன் அப்படியே படித்து கிழிச்சவன். புரியுதுங்களா? ஆடு மேய்க்கிறதுக்குன்னு பேர் சொல்லி உள்ளே வந்துட்டு இங்கிட்டு திராவிடர்களை ஏமாற்றி பல நாடுகள் இருந்து கூட்டம் தான் ஆரியர் கூட்டம் ஒரு ஜாதி கிடையாது. ரோமன், கிரீக்கு, அவங்க எல்லாரும் சேர்ந்த கூட்டு கலவை, தோலில் வெள்ளநரம், அவ்வளவுதான். அதனால தான் இவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலாச்சாரம். ஐயருக்குள்ளேயே நான் சிப்பவன் பிராமணன், ஹையஸ்ட் பிராமணன், புரியுதுங்களா? ஹையஸ்ட் பிராமணன்.
அப்போ பிராமணர்களே கீழே மேலேன்னு இருக்குது. பெங்காலில் போனால் பிராமணர்களே மீன் நல்லா தின்னுவான், ஆனால் இங்கே மீன் தின்ன மாட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு இடத்துல இருந்து வந்தவங்க கிடையாது. கூட்டு கலவை வெங்கட்டுன்றது கரெக்டு தான், பேர் கரெக்டு தான், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இவர் என்ன சொல்கிறார், இயேசு என்பவர் ஒரு சரித்திர நாயகனா அல்லது கட்டப்பட்ட புனையப்பட்ட கதையா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்தோம். அதில் நம்மளுக்கு தெள்ள தெளிவாக தெரிந்தது என்னவென்றால், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் இயேசு ஒரு கற்பனை கதையே. இப்படின்னு அப்ப ராமன் ரொம்ப உண்மையான கடவுள், ஞானி, இருந்தவர் இல்லையா? உங்களை மாதிரி பிராகிருதி என்ற மொழியும் அப்புறம் பழைய பலி என்ற மொழியும் தமிழையும் மூணு சேர்த்து மிக்ஸ் பண்ணி உடைச்சி சாஸ்கிருதி என்ற மொழியை உண்டாக்கி 7-5ஆம் நூற்றாண்டுல 3ஆவதுல 5ஆம் நூற்றாண்டுக்கு நடுவில் வாத்மீகன்ற ஒருத்தன் பேரில் எழுதப்பட்ட கள்ள கதை அல்ல, பகவத்கீதை போல ராமாயணத்தை போல எழுதப்பட்ட கதை அல்ல பைபிள். ஏன்னா கிறிஸ்து என்பது பிறப்பு உலகத்தினுடைய சரித்திர நாயகன், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சரித்திரத்தை 2ஆக டிவைட் பண்ணவர், விபாகித்தவர். இந்த கலவை வெங்கட்டு ஒரு கலவை, கூட்டு கலவை வெங்கட்டுன்னு வச்சுக்குவோம் நம்ம. அந்த கூட்டு கலவை வேலை செய்கிறதா இருந்தால், இல்லை கூட்டு கலவை கிட்ட வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தால், இத்தனை வருஷம் இத்தனாம் தேதி இந்த மாதம் சம்பளம் கொடுக்குறல என்னான்னு சொல்லி கொடுப்பேன். 2025 நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம் கொடுங்கோன்னு கேட்பேன். இல்லை நீ சம்பளம் கொடுப்பேன் பணக்காரனாக இருந்தால். என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 வருஷமான இந்த நவம்பர் மாதத்தினுடைய 1 தேதியில் இந்த ஆடா உனக்கு சம்பளம் வந்து நீ சொல்லாமல் சொல்லுகிறாய். உன்னோட ராமன் பிறந்த வருஷத்துக்கு கொஞ்சம் சொல்ல, உன் கிருஷ்ணன் பிறந்த வருஷத்துக்கு கொஞ்சம் சொல்ல. முந்தானத்து தான் ஆஞ்சநேய அஷ்டமி. ஆஞ்சநேயன் சொன்னது கேட்டால் சிரிப்பீங்க. சுக்ரீவனுக்கு குழந்தையே இல்லை, மனைவி ஆஞ்சனா. அப்போ அஞ்சனை என்ன பண்ண, குழந்தை இல்லைன்னு தவம் இருந்தான்னு வாய் பழந்துட்டு இருக்கிறா. அதே நேரத்தில் தசரதனுக்கு 3 பொண்டாட்டிங்க இல்லைங்களா? 3 பொண்டாட்டிக்கும் குழந்தை இல்லை. அவன் 60,000 வருஷம் வாழ்ந்து கடைசி என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தான், குழந்தையே இல்லை. கடைசியில் ஒரு மேஜிக் பாயசம் செய்கிறான். அந்த பாயசத்தை 3 பொண்டாட்டிகளும் குடிக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ கைகேயி, சுமித்ரா, கௌஷல்யா குடிக்கிறாங்க. 3 பொண்டாட்டியும் குடிச்சு அந்த பாயசம் பார்த்தா கழுவ போட்டிருக்காங்க சிங்கில், ஆனால் வெளியில். இதை ஒரு கழுகு வந்து தின்னுது மிச்சம் மீதியை. அது தின்னுட்டு பறந்துட்டு போகுது ஆகாயத்தில். பறந்துட்டு போகும்போது அது ஜீரணமாகி பிஸ்குன்னு போட்டுடுச்சு. என்ன போடும்? கழுகு மேலே இருந்து ஜீரணமான அது வந்து உழுந்துடுச்சு. அது ஆன்னு பிளந்திருக்கிற அஞ்சனாயுடைய வாய்க்குள்ளே போய் வெளியில் ஆஞ்சநேயம் வந்துட்டான். இதுதான் ஆஞ்சநேயம் பிறந்த கதை. எவ்வளோ உண்மை! அப்படியே சயின்ஸ் ஹிஸ்ட்ரியும் அப்படியே கூட்டி குழைச்சி உள்ளே வச்சுருக்காங்க. அவ்வளோ சரித்திரம் அடங்கினது. அது ஒன்று உருப்படியாக பிறந்த ஒரு கேரக்டர் ஹிந்துவில் இருக்காது. அப்படி பிறந்துட்டான் அவன். சரி, ஆனால் வாத்மீகியுடைய புராணத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னா இது குதிரையுடைய என்ன சொல்றது, அஸ்வமேத யாகம் பண்ணி அன்றைக்கு இரவு குதிரையோட சம்போகம் பண்ணி பிறந்தது தான் ராமன். எது நம்பணும்? வாத்மீகி ராமாயணத்தை நம்பணுமா, இல்லை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கம்பர் ராமாயணத்தை நம்பணுமா? கம்பர் ராமாயணத்தில் பாயசம், வாத்மீகி ராமாயணத்தில் குதிரை. ஆனால் குதிரை என்பது இந்தியாவில் இல்லை, அது அடுத்த விஷயம். இது இவங்களுடைய புருடாசர்ல இப்போ வெளியில் வருது. மொஹஞ்சதாரோ ஹரப்பா நோண்டுனாங்க BC 2000, BCக்கு 2000 வருஷம் முன்னாடி இருந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா சிவிலைசேஷன். BC 800 இங்கே இருந்த கீழடி ஆதிச்சநல்லூர் 1200 வருஷம் முன்னாடி நோண்டி எடுத்துப்போ எல்லா மொழிகளும் ரைட்டிங்ஸ் எல்லாம் ஒன்று தான், வீடு கட்டின விதங்கள் எல்லாம் ஒன்று தான். பயங்கர சிவிலைஸ்டான ஒரு நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று இப்போ கண்டெடுக்கப்பட்டாங்க. உடனே சொல்கிறாங்க 800 வருஷம்லாம் போடாதீங்க, ஒரு BC 300ன்னு போடுங்க. நம்ம ஆத்துக்காரு சொன்னார், ஆத்துக்காரு போடுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவன் குதிரை இல்லையே, யானையோட எலும்பு கிடைச்சிருச்சு, ஒட்டக எலும்பு கிடைச்சிருச்சு, ஆடு மாடுகள் எலும்பு கிடைக்குது, குதிரையோட எலும்பு கிடைக்கவே இல்லை. ஏன்னா குதிரை இங்கே கிடையாது, இந்தியாவில் குதிரை இல்லை. எந்த கன்றாவி மூர்த்தி கடவுளுக்கும் இங்கே இடம் கிடையாது. ஒரு கடவுளுடைய ஒரு சிலை கிடைச்சுதா, ஏதாவது ஒரு அடையாளம் கிடைச்சுதா? இல்லையே. அப்போ இவங்களுடைய வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்தில் ஏறுது. இப்போ அது ஏறக்கூடாது, பயம். உங்களுக்கு பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. குதிரை எல்லாம் வந்து மிடில் ஈஸ்டில் இருக்குது, அது பிற்காலத்தில் இந்தியாவுக்குள்ளே வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த மௌரிய சாம்ராஜ்ய காலத்துலலாம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் குதிரையெல்லாம் இந்தியாவில் கிடையாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இவங்க சொல்லுகின்ற துவாரகால ராமன், கிருஷ்ணன், அப்படியே குதிரையோட பறந்தான், இதெல்லாம் கெட்டு கதைகள்.
எகிப்தினுடைய விசுவாசம், கிரீக்கினுடைய விசுவாசம், ரோமுடைய விசுவாசம், இதெல்லாம் சேர்த்த கூட்டு கலவை. அதனால தான் கலவை வெங்கட்னு பேரும் இருக்கு. அது வேற விஷயம். சரி, அதுதான் இந்த சனாதனம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு அடுத்த வீடு பாயிண்ட்டுக்கு போகிறோம். ஒரு கேள்வி, சின்ன கேள்வி தான். அதான் நான் சொன்ன ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம போட்டு வச்சுட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். ஏன்னா யூதர்கள் இயேசு முட்டாளன்னு சொல்லப்போ இவங்க ஞானிகள் தானே. இந்த ஞானிகள் இயேசு பிறந்ததுக்கு 2000 வருஷம் அவர் வாயில வருது, அது வேற விஷயம். அப்போ இந்த ஞானிகள் சொல்லணும், இந்த ராமன் எப்போ பிறந்தான், கிருஷ்ணன் எப்போ பிறந்தான்னு சொல்லணும் அவங்க கடவுள். புரியுதா? அப்போ திரேத்தா யுகத்தில் பிறந்தவர் தான் ராமன். இப்போ என்னுடைய விஷயம், பிறந்தாருப்பா, உண்மையான கடவுள் ராமன் பிறந்தார், சரித்திரம் இருக்கு. ஆனால் எப்போது தானே கேட்பீங்க, இவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இப்போ நமக்கு 60 செகண்ட்ஸ், 60 செகண்டு, வினாடி 1 நிமிஷம், 60 நிமிஷம் 1 வருஷம், 1 மணி நேரம், 24 மணி நேரம் 1 நாள், 7 நாள் 1 வாரம், 4 வாரம் 1 மாதம், 1 மாதம், 12 மாதம் 1 வருஷம். அவ்வளோதான், கால்குலேஷன் முடிஞ்சிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. இவங்க அப்படியே உண்மையாக அப்படியே உள்வாங்கினவங்க இல்லையா. ஸோ இவங்களோடது எப்படின்னா, ஆரம்பமே ஒரு அல்பா என்பது ரோஜா பூ இதழில் ஊசி இங்கேருந்து அங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அதான் அல்பா. அப்போ பாருங்கள் எவ்வளோ சூஷ்மமாக அந்த காலத்திலேயே நம்ம ஆட்கள் செய்தார் பார்த்தீங்களா, அதுக்கு அல்பா. இந்த 30 அல்பா தான் ஸ்டார்டிங்கே இவங்களுக்கு. ஒரு அல்பா, அப்படி 30 அல்பா சேர்ந்தது ஒரு துடி, 30 துடி சேர்ந்தது ஒரு கலை. இப்படி ஆரம்பிக்குது. நான் எல்லாம் சொல்லிட்டு போன நேரம் ஆகும். இதுக்குள்ள விளக்கம், இந்த ஞானியான சரித்திர புருஷனான சர்வ விஞ்ஞான பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியான இந்த கலவை இதுக்கு பதில் சொல்லணும். இங்கே இருந்து உங்களுக்கு டைமிங் ஆரம்பித்து நாட்கள் ஆரம்பித்து அப்படியே வந்து போயாச்சுன்னா 360 நாள் 1 வருஷம் மனுஷனுக்கு. மனுஷனுடைய ஒரு 360 1 வருஷம். அப்படி மனுஷனுடைய 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள். மனிதனுடைய 1 வருஷம் தேவர்களுக்கு 1 நாள். மனுஷனுடைய 360 வருஷம்தான் தேவர்களுக்கு 1 வருஷம். நல்லா யோசிக்கணும். மனுஷனுடைய 360 வருஷம், தேவர்களுக்கு 1 வருஷம். எப்படி 360 நாள் 1 வருஷம், அது தேவர்களுக்கு 1 நாள். அப்போ அவங்களுக்கும் 360 நாள் வரணும் தானே 1 வருஷம். அப்போ மனுஷனுக்கு 360 வருஷம், அவங்களுக்கு 1 வருஷம். அப்படி 1200 தேவ வருஷம் தான் ஒரு யுகம். அப்போ என்ன கணக்கு கால்குலேஷன், 1200 360. ஃபுல் டீட்டெயில் போல ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 1200 தேவ வருஷம் அப்படின்னா எத்தனை மனித வருஷம் இன்று 360 போடணும், சிம்பிள். அப்போ எவ்வளோ வரும், 4,32,000 வருஷம் ஒரு யுகம். அப்போ 4 யுகம் சேர்ந்தது தான் கிரேத்தா யுகம், 3 யுகம் சேர்ந்தது தான் திரேத்தா யுகம், 2 யுகம் சேர்ந்தது தான் துவாபர யுகம், 1 யுகம் சேர்ந்தது கலியுகம். அப்போ ஒவ்வொரு யுகத்துக்கும் 4,32,000 வருஷம். இதில் தவறு இருக்குமானால், நான் சொல்றதுல தவறு இருக்குமா சேலஞ்சு பண்றேன். கலவை வெங்கட்டுக்கு பதில் சொல்லணும், யுகத்துக்குள்ள கால்குலேஷன் சொல்லணும். புரியுதா? இதுல இருந்து ஆரம்பிக்கணும். இல்லை நான் சொல்ற கணக்கு நீ பதில் போடு, நீ ஒரு ஆம்பளையா இருந்தா பதில் போடணும். புரியுதா? அதுக்கப்புறம் திரேத்தா யுகத்துல ஸ்ரீராமன் பிறக்கிறான். இப்போ கிட்டிருக்கீங்களா அயோத்தியா கோவில்? திரேத்தா யுகம் என்பது எப்போ, அதுல 7வது அவதாரம். திரேத்தா யுகம் முடிச்சு துவாபர யுகம் 2 அவதாரம். இப்போ கலியுகம் நடக்குது. கலியுகம் இவங்களுக்கு கணக்கின்படி 5000 சில்லற வருஷம்ன்றாங்க. கலியுகம் ஆரம்பிச்சு 5000 சில்லற வருஷம்ன்றாங்க. சரி, அதுக்கு முன்னாடி துவாபர யுகம் 2 யுகம் போச்சு. அப்போ ஒரு யுகத்துக்கு எவ்வளோ, 4,32,000 வருஷம். அப்போ 2 யுகம் இருக்கு. அப்போ 8,64,000 வருஷம். அப்போ திரேத்தா யுகத்தினுடைய கடைசியில தான் பிறந்திருக்கார். சரி, கடைசி 4ல் தான் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, அப்படியே வச்சுக்குவோம். இல்லைன்னா 12 லட்சத்துக்கு போயிடும். நம்ம கொஞ்சம் 4 லட்சம் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். அப்போ 8,64,000 வருஷம் முன்னாடி பிறந்தார் யாரு? திரேத்தா யுகத்தினுடைய கடைசியில 7வது அவதாரத்தில் எவன் பிறந்தான்? இந்த ராமன் பிறந்திருக்கு. எப்படி பிறந்திருந்தா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் பல விதமா பிறந்திருக்கு. ஆனால் அது எப்படி வேணா பிறக்கட்டும். ஓகே, பிறந்துட்டார். சரித்திர புருஷன், சரித்திர நாயகன், உண்மை கடவுள். புரிதுங்களா? 8,64,000. ஏயா, டார்வின் தியரி தான் உண்மைன்னு நீங்களே சொல்றீங்க, பைபிள் பொய்ன்னு நீங்களே சொல்றீங்க. டார்வின் தியரி படி பார்த்தால் 2,50,000 வருஷம் முன்னாடி தான்
ஹோமோ சேப்பியன்ற ஒன்று வந்துடுச்சுன்ற. அதுக்கு முன்னாடி இருந்தவெல்லாம் அந்த இதுக்கு இல்லை. 2 காலில் நடந்து ஆரம்பிச்சது 2,50,000 வருஷம் முன்னாடி டார்வின் சொல்கிறேன். நாங்கள் அதை ஏற்றுக்கல, அது வேறு விஷயம். பட் உங்களோட பிரகாரம் அதை விட்டு 50,000 வருஷம் தாண்டி 2,00,000 வருஷம் முன்னாடி தான் ஹோமோ சேப்பியன் வந்தது. அதான் லாஸ்ட் மனுஷனுக்கு முன்னாடி இருந்தவன் 2,00,000 வருஷம் முன்னாடி தான் வந்தான். 8,64,000 வருஷம் முன்னாடி ராமன் பிறந்தான். அரண்மனை கட்டுறாங்க, அப்படியே நகை நட்டு, அப்படியே வில்லு அம்பு யுத்தம். இதுக்கெல்லாம் யாருக்கு பதில்? ஆனால் கேள்விக்க கூடாது. பிராமணர்கள் பயங்கர ஞானிகள், இஸ்ரவேலங்களுக்கு ஞானி இல்லைங்க. இயேசு கிறிஸ்து ஏதோ அறிவில்லாத ஒரு முட்டாள். புரியுதுங்களா? இந்த ரோட்டில் குருவி லேகெல்லாம் விற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி லேகத்தை விற்று ஏமாற்றி நடந்த ஒரு மனுஷன். அது பரவாயில்லை. சரி, இதுதான் ராம. இதுக்குள்ள பதில் அப்போ நீங்கள் புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா உண்மையான கடவுளை பற்றி? சொல்லிட்டா வரேன், ஒன்று சொல்லும்போது ஒன்று சொல்கிறேன் நான். இதுல குறிப்பா மார்க் ட்வெயின், வால்டேர் இவர்கள் இருவருமே சொல்வார்கள், ஒரு பித்தலாட்டக்காரனும் ஒரு முட்டாளும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அந்த பித்தலாட்டக்காரன் மதத்தை உருவாக்குவான், முட்டாளதை கடைபிடிப்பான். ஆனா முக்கியமா அவர்கள் சொன்னது யாருக்காக? கிறிஸ்தவத்திற்காக, இந்து மதத்திற்காக கிடையாது. ஏனென்றால் வால்டேர் பிரெஞ்சு அறிஞர், அவர் இந்து மதத்தை மிகவும் புகழ்ந்து எழுதியிருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு? வால்டேர் என்ற ஒருத்தரும் மெர்வின் என்ற ஒருத்தரும் எழுதுறாரு. இந்த வால்டேர் யார் தெரியுங்களா? அவன் ஒரு நாஸ்திக சிந்தனையாளர். எப்போ பிறந்தாரு? 1694 அவர் பிறக்கிறாரு. ஏதோ மே 12 என்னமோ பிறந்திருக்கிறாரு. இறந்தது 1778 இறந்திருக்கிறாரு. அவருடைய 83வது வயசுல அவர் இறந்திருக்கிறாரு. நவம்பர் மாதத்தில், இந்த போன நவம்பர் மாதம் 18 என்பது அவர் இறந்திருக்கிறாரு. 694 பிறந்து 1778 இறந்திருக்கிறார். அவர் ரோமன் கேத்தலிக்கிசத்தினுடைய ஹையார்க்கியை எதிர்த்தார். உன்னுடைய வேலை நீப்பார், அரசுடைய வேலை பார்க்கட்டும்னு அவர் எதிர்த்து பேசினார். புரியுதுங்களா? ஹிந்துவிசம் தான் சப்போர்ட் பண்ணாராம். அன்னைக்கு ஹிந்துவிசம்ன்ற பேரே இல்லையா. 1793 தான் வில்லியம் ஜோன்ஸ் என்றவர் விக்டோரியா ராணிக்கு இந்த இதை எழுதும்போது, சட்டத்தை இந்தியாவில் முதல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எழுதும்போது 1793 எவன்லாம் சீக்கியன் இல்லையோ, எவன்லாம் கிறிஸ்துவன் இல்லையோ, எவன்லாம் இஸ்லாம் இல்லையோ, எவன்லாம் அது இல்லை இது இல்லை லொட்டுல லொஸ்கில் இல்லையோ, மற்றவங்கெல்லாம் ஹிந்துஸ்னு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த சட்டம்? உடனே இந்த ஃப்ராடு பிராமணர்கள் பண்ணாங்க, மனுநீதி கொண்டு போய் கொடுத்து இதுதாங்க எங்களுடைய சட்டம்ட்டாங்க. எப்படி? அப்போ கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் புத்த ஜெயனா அவங்களுக்கெல்லாம் இல்லை, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த சட்டம்ட்டாங்க. அப்போ தான் முதல் ஹிந்து என்ற வார்த்தை 1793 தான் வந்திருக்கு. இவர் 1778 இறந்துட்டார். வால்டேர் என்ன சொல்கிறாரு? ஹிந்து தர்மத்தை அப்படியே தூக்கி பிடிச்சாரா. ஹிந்துவிசத்தை ஹிந்துவிசன்றது அவருக்கு தெரியாது, ஏபிசிடி அவருக்கு தெரியாது. அவருக்கு அன்னைக்கு கேள்விப்பட்டிருக்கிறது சனாதானம் தான். அதன்னு ஒரு தூக்கி பிடிக்கல. அதில் என்னமோ தியானம் பண்ணுறாங்க அப்படிலாம் எழுதியிருக்கே தவிர இவங்க அப்படியே புகழ்கிறாங்க. சரி, அப்படியே புகழட்டுமே, அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. பட் நீ சொல்கிறது ஃப்ராடு தானே தான் சொல்ல வரேன். ஹிந்து என்ற பேர் வரத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு, நீ சொல்கிற இந்துவிசம் தூக்கி பிடிச்சேன்னு. சரி, அது போட்டோம். முதல் போதனை இது மேத்யூ 15 சாப்டர் 15 வசனங்கள் 21 28, மார்க் சாப்டர் 7 வசனங்கள் 24 30 வரைக்கும் வருது. இதுக்கு பின்னால இருக்கிற கதை என்ன? இப்போ நான் குறிப்பிட்ட இந்த மேத்யூ மற்றும் மார்க் அதுல வர கதை என்ன? ஒரு பெண் தன்னுடைய சின்ன குழந்தையை தூக்கிட்டு வருகிறார். இயேசு ஃபெய்த் ஹீலர். அப்போது ஒரு பெண் வருகிறாள். அவருடைய குழந்தைக்கு உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறது. இயேசு கிட்ட அந்த பெண் கேட்கிறார், என்னுடைய குழந்தை உயிருக்காக போராடுகிறாள், அவளை காப்பாற்றுங்கள். உடனே இயேசு கேட்கிறார், நீ யூத பெண்ணா இல்ல வேறு இனத்தை சேர்ந்த பெண்ணான்னு. அவர் வேறு இனத்தை சேர்ந்த பெண். பைபிள்ல பார்த்தா சைரோஃபினிஷியன் விமன் அப்படின்னு பேரு. ஓகே, அது வேறு ஒரு இனத்தை சேர்ந்தவர், யூத இனத்தை சார்ந்தவர் அல்ல. இயேசு சொல்றார், என்னுடைய மகிமைகள் எல்லாம் யூதர்களான என் குழந்தைகளுக்கு மட்டுமே போய் சேரும். மற்ற இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் நாய்களுக்கு சமம். நாய்க்கெல்லாம் நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயத்தில் இயேசு வாழ்ந்திருந்தால் அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். எதற்காக? ஒரு சின்ன குழந்தை உயிருக்கு போராடும் போது இனவெறி பிடித்து அந்த குழந்தையை நாய் என்று அழைத்ததற்காக அவரை கைது செய்திருப்பார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் இதை கேட்கும் போது ரத்தம் கொதிக்கும். ஏன்னா நம்மளோட குழந்தை உயிருக்கு போராடுகிறது,
இந்த இயேசு வந்து இனவெறி பிடித்து உன் குழந்தையை நாய் என்று சொல்கிறார், செத்தா என்ன, நான் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றார். அப்ப என்ன செய்திருப்பார்கள்? அவருடைய செவிலில் ஓங்கி ஒரு அறை விட்டு இருப்பார்கள். அது விட்டிருந்தா இயேசு அங்கேயே வைத்தியம் பார்த்திருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்தவம்ங்கிற மதமே தோன்றி இருக்காது. ஆனா பல சமயங்கள்ல நம்ம பதிலடி கொடுக்காம இருக்கிறதுனால இது மாதிரி அயோக்கியத்தனம் வளர்ந்து விடுகிறது. உடனே அந்த பெண் பாவம் குழந்தை உயிருக்கு போராடுறது இல்லையா, இயேசு கிட்ட வந்து சொல்றா. அப்போ நாய்களுக்கு கூட தெரு ஓரத்தில் சிதறி கிடக்கும் உணவு பண்டங்கள் கிடைக்கும் அல்லவா, அது போல என்னையும் ஒரு நாயாக நினைத்து இங்க அங்க உங்க குழந்தைகளுக்கு போட்டது போக சிதறிய சில விஷயங்களை நாங்களும் உண்கிறோம். அதாவது உங்க யூதர்களை நீங்கள் குழந்தையாக நடத்துங்கள், அவருக்கு உங்கள் மகிமை எல்லாம் போய் சேரட்டும், ஆனால் எங்களையும் ஒரு நாயை போல நடத்தி ஏதோ ஒரு ஓரத்துல போடுங்க. இதை விட ஒரு உயிருக்கு போராடுற ஒரு குழந்தையுடைய தாயை ஒரு மனிதனால் எப்படி கதற வைக்க முடியும்? ஒரு மனசாட்சியே இல்லாத ஒரு மனிதன் தான் இதை செய்திருக்க முடியும். அதுதான் இயேசு. இது முதல் போதனை. அப்புறம் என்ன, அவருக்கு தாங்க முடியல. இவர் வந்து இனவரை கொண்டவர். யாரு? இயேசு கிறிஸ்து. பயங்கர இனவரை கொண்டவர். கேட்டீங்கல்ல, பயங்கர இனவரை கொண்டவர். இயேசு கிறிஸ்து இது கொண்டவரா? எங்கேருந்து சொல்கிற நீ? நான் அதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கு, அவரில் நம்பிக்கை உள்ளவர்கள் யார் யாரோன்னு வந்துடுச்சுன்னா இனம், ஜாதி, மொழி எல்லாம் அதில் அடங்கிடுச்சு. அவர்களில் நம்பிக்கையுள்ள யாரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்றவர்கள். இது கிறிஸ்துவனும் யோசிக்கணும். கிறிஸ்துவத்துக்குள்ளே இருக்கு. இந்த ஹிந்துவிலேருந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே வரும்போது சும்மா வரல. அவங்க இந்தியாவில் இந்த விஷயம், இந்தியாவில் ஹிந்து மதத்திலேருந்து கிறிஸ்துவத்துக்குள்ளே வர்றவங்க என்ன பண்ணுறாங்க? தானே வரமாட்டான்றாங்க, தங்களை ஜாதியம் கொண்டு வராங்க. நான் செட்டியார் கிறிஸ்துவன், நான் முதலியார் கிறிஸ்துவன், நான் பிராமண கிறிஸ்துவன், நான் தலித கிறிஸ்துவன், அந்த கிறிஸ்துவன். அதெல்லாம் பைபிளில் கிடையாதுங்க. நம்ம அதை எதிர்த்து போராடணும். ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், இது எந்த பெந்தகோஸ்த பாஸ்ட்கிட்ட போனாலும் திருநெல்வேலி நாடாரு, நான் அந்த நாடாரு, நான் இந்த நாடாருன்ற சிந்தனை அவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லிடுவோம். அதெல்லாம் தேவையில்லாதது. புரியுதுங்களா? சமாரிய ஸ்திரியை தீண்ட தகாதவள் என்று யூதர்கள் தள்ளி வைத்த போது அதே ஸ்திரீனிடத்துல போய் தாகத்துக்கு தண்ணி கேட்டு அவர்களை சமாரிய பட்டணத்துல போய் தங்கி அந்த வித்தியாசத்தை உடைத்து காட்டினவர் இயேசு கிறிஸ்து. குஷ்ரோகிகளை தொட்டவர், சப்பானியை தொட்டவர், குருடரை தொட்டவர். புரியுதுங்களா? ஊர்ல இருந்தும் சமுதாயத்திலிருந்தும் தள்ளப்பட்டவர்களை தேடி போய் தொட்டவர். இனம், பாஷை எல்லாத்தையும் கடந்தவர். இவர் என்ன சொல்றார்? ரொம்ப இனவரி பிடிச்சவன் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மத்தாய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21 28 படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயும், மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும். ஏன்னா 29 30 அவர் படிக்க மாட்டாரு. ஏன்னா படிச்சாச்சுன்னா அப்புறம் இது சொல்ல முடியாது, கீழே இருக்கு, அது படிக்க மாட்டார். 28 வரைக்கும் படிக்கும்போது ஏன் 29 படியும் 30 படியும், அது வேற பாட்டம் வந்து படிப்பான். அது அப்போதானே அந்த டாபிக் முடியுது. பிறகு இயேசுன்னு வேற டாபிக்கில் போறாருல்ல. அப்போ அவர் என்ன சொல்றாரு? ஒரு சீரோ ஃபினிஷியன், ஆமாம் அப்படிதான் இருக்கு. சிரியா பெனிக்கா என்ப தேசத்திலாகிய ஒரு ஸ்திரீ, சிறிய நாட்டு ஸ்திரீ. அவள் இயேசுனிடத்தில் வந்து, என்னுடைய மகள் பேய் பிடித்திருக்கு, அதாவது பிசாசு பிடித்திருக்கு, நீ தயவு செய்து ஓட்டணும் அப்படின்னு சொல்கிறான். புரியுதுங்களா? இவர் என்ன சொல்கிறாரு? ஒரு ஸ்திரீ வராங்க, வந்து இவருடைய பாதத்தில் விழுறாங்க. கேட்டிங்கல்ல? விழுந்த உடனே என்னது? அவள் போய் சாகட்டும், பரவாயில்ல, நீங்களாம் நாய்ங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கறது இல்லை. இதுவாங்க அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் சொன்ன வசனத்தையே உங்களுக்கு நான் படிக்கிறேன். ஆனால் 2 வசனம் கூட்டி படிப்பேன். அதாவது 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்து 28 தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் 28ஓட நிற்கலை, 29 30 தான் அந்த டாபிக் முடியுது. நான் படிக்கிறது கேளுங்க. பின்பு அவர் எழுந்து அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறவாய் இருக்கக்கூடாமல் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்து, பாருங்க, நல்லா யோசிக்கணும். அசுத்த ஆவி பிடித்த ஒரு சிறுபெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ
பாதத்துக்கு வந்து அவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு வந்து அவரிடத்தில் விழுந்தாள், ஒரு பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபெனிக்கோ தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருக்கிற பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். இது 29வது வசனம். 30வது வசனம். அவள் தன் வீட்டிற்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அப்போ 28வது வசனத்தில் என்ன இருக்கு? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிகளை தின்னுமே என்றாள். அதோட அவளுடைய டாபிக் அங்கே முடியுது. ஆனால் நடந்தது என்ன? நீ விசுவாசத்துடன் போ, உன்னுடைய பிள்ளை சௌக்கியம் அடைஞ்சதுன்னு சொன்னார். அதை அவர் சொல்ல மாட்டார். 29ல் 30ல் இந்த அம்மா போய் பார்க்குறாங்க, அந்த குழந்தை சௌக்கியம் அடைந்திருந்ததாக திட்டமாக வேதம் சொல்லுகிறது. அதை அவர் சொல்கிறதே இல்லை. இப்போ இதில் யார் ஃப்ராடு? ஏன்னா கலவையாச்சா, கூட்டு கலவை தானே. அப்போ கலவை அப்படி தான் நடக்கும். அதனால வெங்கட்டு தானே, வெங்கட்டவன் தானே. அப்போ அது அப்படி தான் பேசுவார் அவர். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அங்கே அந்த குழந்தை சாவுக்கு கிடக்குன்னு வசனம் இருக்கா? படித்து காட்டிட்டோம். அந்த வசனத்தை எடுத்து போட்டுட்டோமே, சேலஞ்சு பண்ணுறேன், நீ சொல்கிற வசனத்தை எடுத்து போடணும். சாவுக்குன்னு இருக்கா? இல்லையா? பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சவங்களாம் சாவணும்னு அர்த்தம் இல்லை. புரியுதா? அவன் பைத்தியக்காரனாக இருக்கலாம், பைத்தியம் போல நடக்கலாம், இல்லைன்னா துடிக்கலாம், கத்தலாம், கல் தூக்கி அடிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பேய் பிடிச்சவங்க பலவிதமாக இருக்கலாம். ஆனால் ஏன் இந்த ஸ்திரீ வந்த சீரிய நாட்டாள், சேரோ பெனிக்கான்ற இடத்துல இருந்து வந்த அந்த நாட்டை சார்ந்தவள். சரி, கரெக்டு தான். ஆனால் கிரேக்க ஸ்திரீ. இப்போ கிரேக்க ஸ்திரீக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? எருசலேமில் என்ன, இஸ்ரேல் என்ன வேலை இருக்குது? என்ன வேலை இருக்குன்னா, இதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லி முடிக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக தான் நான் பேசுகிறேன். அங்கே இதுக்கு முன்னாடி உள்ள அதேங்களை பார்க்கும்பொழுது ஒரு ரோம சேனலுக்குன்ற ஆஃபீஸர் இல்லையா, அவர் வந்து இயேசு இடத்துல கேட்குறாரு, என்னுடைய ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டிருக்கிறான், அவன் யாராக இருப்பான்? இஸ்ரேலாக இருக்க மாட்டான், பக்கம் ரோமனாக இருப்பான், இல்லைன்னா கிரேக்கனாக இருப்பான், ரோம சேனல் இருக்கிறவங்க இல்லையா. அப்போ வந்து கேட்குறான். அப்போ சரி நான் வரேன்ப்பா அப்படின்னு பின்னாடி போகும்பொழுது அவர் சொல்கிறார், நீ என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், என் வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன், எனக்கு நிறைய சேவை இருக்குது. ஒருத்தனை வாடானா வரும், போடானா போவான், ஆனால் நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சௌக்கியம் அடைவான்ப்பா. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேலே பயபக்தி உள்ளவன். இயேசு கிறிஸ்துவை கண்டு ஆச்சரியப்பட்டு, நீ போ, அவன் சௌக்கியம் ஆயிடுச்சுன்னார். இனவரை கொண்டவனா இருக்குமானால் இயேசு கிறிஸ்து இதை சொல்லியிருப்பாரா? இப்போ இந்த ஸ்திரீக்கு யார் சொன்னது? இந்த ஸ்திரீயுடைய ஹஸ்பண்டும் ரோம சேனல் தான் இருக்கணும். ஒருவேளை அந்த ஆஃபீஸருக்கு இந்த ஸ்திரீயுடைய ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். இவன் யூத ஸ்திரீயும் கிடையாது, யூத மார்க்கத்தாலும் கிடையாது, இஸ்ரேல ஸ்திரீயும் கிடையாது, கிளீனாக இருக்கு, கிரேக்க ஸ்திரீன்னு இருக்கு. அப்போ கேள்விப்பட்டு, அப்படியா? ஆமாம், அதனால வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாதுங்க, போய் சொன்னாலே அவர் அங்கே இருந்த போய் ஓட்டுவார், நீங்கள் போய் போங்க, அவர் அதெல்லாம் செய்வாருன்னு அவர் அனுப்பியிருக்கணும். அப்படிதான் இந்த ஸ்திரீ இங்கே வந்திருக்கணும். வந்து கீழே பாதத்தில் விழுந்து கேட்குறேன், என்னுடைய பொண்ணு பேய் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் அதை ஓட்டுன்னு, என் வீட்டில் வந்து ஓட்டுன்னு சொன்னா, இல்லையே, நீ இங்கே ஓட்டு. அப்பா அவர் சொல்கிறார், நான் பிள்ளைகள் அப்பம் தின்னுட்டு தான் மிச்சம்தான் கொடுப்பேன் நாய்க்குட்டிகளுக்கு அப்படின்னு. அப்போ நாய்க்குட்டிகளும் கீழே விழுந்து தின்றாங்களே அப்படின்னு. இப்போ நாய்க்குட்டி, நாயின்னு சொன்னால கன்னத்தில் பலார் பலார்னு போட்டிருக்கணும். இந்த காலத்தில் நடக்கட்டும். சொல்கிறதுக்கு உனக்கு ஏதாவது வக்கு இருக்கா? வெங்கட்டு நாய் இந்த கலவையே வக்கு இருக்கா? தலிதனை தூரம் நிப்பாட்டுற வண்ணி இல்லையா? அதில் கூட கிளாசிஃபிகேஷன். பழைய காலத்து சரித்திரத்தை நீங்கள் பார்க்கணும். இவங்க தான் வைத்தியருங்க, ஆயுர்வேதம் இவங்க தான் வைத்தியருங்க. சூத்திரம் வந்து 11 அடி தூரம், அடுத்த கிளாசிஃபிகேஷன் இன்னும் 12 அடி தூரம், இப்படி 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 84 அடி வரைக்கும் தூரம் நிற்கணும் ஒவ்வொரு காஸ்ட்டுங்க. இவன் வந்து சொல்கிறான் என வரின்னு. ஐயோ ஐயோ, எங்கே போய் தலை முட்டிக்கிறது? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான்.
வெறும் இனமும் ஜாதியும் வச்சு ஜனங்களை கள்ள கட்டு கதைகளை உண்டாக்கி ஜனங்களை பிரிச்சு ஆளுகின்ற ஒரு நரி கூட்டம் வந்து பரவாயில்ல, ஓனாய் கூட்டம். அப்போ இவர் அந்த இனவெறி பிடிச்சவரா இருக்குமானால் போன அப்ப நாய்க்குட்டின்னு சொன்னது இவருக்கு அப்படியே தாங்க முடியலையா. அப்படியே ஏன் நாய்கள் இன்னைக்கு பெட் அனிமல்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி தாங்க முடியாது? அவ்வளோ நேசிக்கிற அனிமல் தானே, பெட் அனிமல் தானே நாய், அந்த மாதிரி இருக்கலாம், ஏன் அப்படி இருக்கக்கூடாது? இப்போ நாய்க்குட்டிகளுக்கு போடுறதுக்கு நாயின்னு சொல்ல, நாய்க்குட்டிகளுக்குன்னு சொல்றார். ஏன்னா பெரிய நாய் இல்லை, குட்டி நாய்க்கள். ஏன்னா இந்த ஸ்திரீக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா ஹஸ்பண்டோ அப்பாவோ இருந்திருக்கணும், கண்டிப்பாக ஹஸ்பண்ட் இருந்திருக்கணும். அதனால தான் நாய்க்குட்டிகள். அப்போ நாயின்னு ஏன் சொன்னது? அதான் அந்த வார்த்தை. ஏன் குரங்குன்னு சொல்லியிருந்தா இவருக்கு வலிச்சிருக்காதா? நிறைய சொன்ன வலிச்சிருக்காதா? நாயின்னு சொல்றதுன்னா ஒருபொழுதும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காதவர்களை பன்னி என்றும், தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து கேள்விப்பட்டு திரும்பி போனவர்களை நாய்க்குட்டிகள் என்றும் தான், நாய் என்று தான், நாய்க்குட்டியால் மன்னிக்கணும், நாய் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நாய் தன் கக்கணனுக்கு திரும்புவது போல பாபி விட்டு வந்தவன் தன் பாபத்துக்கு மறுபடியும் திரும்புகிறான். அதுதாங்க உண்மை. தேவ சிருஷ்டியில தான் வாந்தி எடுத்து கக்கனதை மறுபடியும் 3 சுத்தி நக்கி லபக்கு தின்றது ஒரே ஒரு பிராணி உலகத்தில் நாய் தான். அதே போலதான் ஒரு மனுஷனும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு திரும்பி போய் மறுபடியும் தன்னோட பாபத்தை செய்யறாம்பார். அதனாலதான் வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இங்கேயும் அப்படி சொல்லணும், இங்க அப்படிதான் இருக்கு விஷயம். ஏன்னா கிரேக்கர்களுக்கு எல்லா விதத்திலையும் கடவுள் இருக்கு, மனுஷனுடைய எல்லா சிந்தனைக்கும் கடவுள் இருக்கு. அதான மாஸ் மேடையில் நின்றுட்டு பவுல் சொல்றார், கிரேக்க நாட்டில் அதான பட்டணத்துல அறியப்படாத கடவுள் ஏதாவது இருக்குமானா அதுக்கும் ஒரு பலி செலுத்துவோம். அப்ப அந்த அறியப்படாத கடவுள் அறியப்படுத்துறத சொல்லிட்டு பவுல் சொல்றார். இப்ப கிரேக்கர்களுக்கு விக்கிரக ஆராதனை அந்த மாதிரி இருக்கிறவங்க விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு தான் பழைய ஏற்பாடுலையும் போதனை. அப்ப தேவனுடைய அந்த திட்டம் தெரிந்தும் செய்யக்கூடாது என்று தெரிந்தும் மறுபடியுமாக விக்கிரக ஆராதனை செய்கின்ற கூட்டம் தான் பாபி தன் பாபத்துக்கு மறுபடியும் திரும்புகிறான், நாய். அதனாலதான் நாய்க்குட்டிகள்னு சொன்னார் அவர், வேற ஒன்றும் இல்லை. சொல்லிட்டு போ, நான் எல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை. இந்த அம்மா சொன்ன உடனே அதுக்கு என்ன சொல்றார்? ஆமா நாங்க தெருவோரத்தில் இருக்கின்ற நாய்ங்க தான், ரோட்ல இருக்கிற நக்கி தின்றோம். அது உன்னோட எக்ஸ்பிளனேஷன். இங்க அப்படி இல்லை. மேஜிலிருந்து விழுகிறதும் நாய்க்குட்டிகள் தின்னுவார்களே, மேஜிலிருந்து விழுகிறது இல்லாத தெருவில் போய் நப்பி நக்கிறதெல்லாம் இங்க சொல்றது. உடனே அந்த நம்பிக்கையான வாசனம் கேட்ட உடனே அவர் சொல்றார், மகளை நீ தைரியமா போ, உன்னுடைய பிள்ளை சௌக்கியம் பெற்றது. போய் பார்க்குறாங்க, சௌக்கியம் அடைஞ்சிருக்கு. அது இந்த ஆளுக்கு படிக்க தெரியும். அப்போதான் டாபிக் முடியுது 29-30 வசனத்தில். கலவைக்கு அது படிக்க தெரியல. இது ஒரு கூட்டு கலவையில் பிறந்திருக்கலாம். அப்போ நமக்கு சொல்ல முடியாது இவங்களை. நம்ம சொல்ல அது தப்பும் கிடையாது, ஏன்னா அவங்க கடவுளெல்லாம் செஞ்சது தான், அதனால் அது தப்பு கிடையாது. குதிரைக்கும் பாயசத்திட்டெல்லாம் பிறந்தது தானே கடவுள். அப்போ அது நோ ப்ராப்ளம். ஸோ இவருடைய முதல் கேள்விக்குள்ள பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். கலவைக்கு நான் சொன்ன பாயிண்டில், நான் சொன்ன அந்த சரித்திர விஷயம், ராமன் பிறந்த விஷயத்திலையோ இல்லைன்னா உங்களுடைய இந்த காலங்கள் இருக்குல்ல, யுகங்கள், அந்த யுகத்தில் எத்தனை யுகத்தில் ராமன் பிறந்தார் அந்த உண்மை. ஆனால் உண்மைக்கு உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நாக்கு எடுத்த போய் பேசுகின்ற கூட்டம் தானே நீங்க. பாபர் மஸ்ஜித் இடிக்கும் போது அதுக்கு முன்னாடி அங்கே ராமன் கோயில் இருக்குன்னு சொல்லி தானே இடிச்சிங்க. கடைசியில் சுப்ரீம் கோர்ட் என்ன கொடுத்தது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய இதன் பிரகாரம் அங்கே ஒரு பில்டிங்கே இல்லை, கோயிலோ கீழே ஒரு கட்டுமானமே இல்லைன்னு சொல்லி தானே தீர்ப்பு, நம்பிக்கையின்படி தீர்ப்பு. இதுதானே உங்களுடைய ஃப்ராடுத்தனம். சரி பிரியமானவர்களே, இப்படி ஒரு கலவை வங்கிட்டு வந்து சொன்னாலும் கிறிஸ்துவ ஒன்றும் போகிறதில்ல. ஆனால் அதை பார்த்த அநேகர் இதையும் பார்த்து இதுக்குள்ள பதில் போட்டுட்டோம். மறுபடியும் அடுத்த பாயிண்டுடன் சீக்கிரத்தில் வரது முயற்சி பண்ணுறேன். முடிந்த அளவுக்கு இந்த வாரம் நடக்காது, அடுத்த வாரத்தில் வரும் முயற்சி பண்ணுறேன். இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் வர்றதுனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால நான் போடுவேன். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் கடவுள் இல்லைங்க, கட்டுக்கதை தான் ராமன் கிருஷ்ணனும். உண்மையான தேவன் மனிதனாக வந்து பூமியில் அவதரித்து மனு குலத்துக்காக இரத்தம் சிந்தாமல் பாவமன்னிப்பில்லை என்ற கட்டளையின்படி சிலுவையில் பலியாகி மரித்து உயர்த்த எழுந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை இந்த கலவை வங்கட்டும், இந்த சிறியரும் நம்பினால் நீ ரட்சிக்கப்படுவாய். உனக்காகவும் ஒரு சிலுவையில் மரித்திருக்கிறார். பார்க்குற ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவ அல்லாதவர் பார்க்குமானால், அல்லாதவர் பார்ப்பீர்களானால் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், காலம் நெருங்குது. அவர் ஆகாயத்தில் வருகின்ற காலம் நெருங்குது. உலக வாழ்க்கையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது கொடுங்கோல் ஆட்சி வரப்போகிறது, அந்திய கிறிஸ்துவ ஆட்சி வரப்போகிறது. தப்பித்து கொண்டு தேவனிடத்தில் நித்தியமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் இயேசுவை நம்புங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.